இன்று கருணை கடல் அன்னை தெரசா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழாவினை சாய் தெரசா பவுண்டேஷன் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்விற்கு வருகை தர வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். அன்னை தெரசா வாழ்க்கை குறிப்பை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா, அன்னை தெரசா 1910 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பிறந்தார்கள். 1928ஆம் ஆண்டு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு அதற்காக படிப்பிற்காக சென்றார்கள். 1933ஆம் ஆண்டு முதல் வார்த்தைப்பாட்டை ஏற்றார்கள். 1937ஆம் ஆண்டு இரண்டாவது வார்த்தைப்பாட்டை ஏற்று துறவற வாழ்க்கையில் மேற்கொண்டு கன்னியாஸ்திரியாக ஆனார்கள். 1997ஆம் ஆண்டு தன்னுடைய 87வது வயதில் அவர்கள் இறந்தார்கள். அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்கள் செய்த நிறைய உதவிகள், மனிதநேயம், கருணை, அன்பு, மற்றவர்களுக்கு தியாக வாழ்க்கை, இதையெல்லாம் வைத்து மற்றவர்கள் இவர்களை வணங்கி அதன் மூலம் அவங்களுக்கு எல்லாமே நடந்தது. அதிசயங்கள் அன்னை தெரசா மூலமாக கிடைத்தது. அதற்கு சாட்சியாக போப் பிரான்சிஸ் அவர்கள் இவர்களுக்கு புனிதர் பட்டம் 2016ஆம் ஆண்டு கொடுத்தார்கள். அன்னையிலிருந்து அன்னை தெரசா ஒரு புனிதராக ஆனார்கள். அன்னையிலிருந்து இவர் புனிதர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அன்னை தெரசா ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து கன்னியாஸ்திரியாக ஆகி இன்றைக்கு புனிதர்களாக அவர்கள் எல்லாரும் அழைக்கப்படுகின்றார்கள். அப்படி இருந்தாக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு அவர்களை வணங்குவார்கள், போற்றுவார்கள், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து சமூகத்தினரும் அனைத்து சமுதாயத்தினரும் அன்னை தெரசாவை நினைத்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்க மூலமா நிறைய ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு சமூக நல துண்டு, இன்னைக்கு ஒரு முதியோர்களுக்கு, ஒரு நோயாளிகளுக்கு அப்படின்னு சொன்னாவே அன்னை தெரசா இல்லம் அந்த மாதிரி ஒரு சமூக தொண்டு செய்கிறதெல்லாம் உண்மையிலேயே அன்னை தெரசா பேர்ல நிறைய இயங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே அவர்களை பின்பற்றுகின்ற அன்னை தெரசாவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருகரம் கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கரம் நீட்டி மற்றவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு உதவி செய். அந்த உதவியை பெறுகிறவர்கள் உன்னை இருகரம் கூப்பி கடவுளாக வணங்குவார்கள் என்பார்கள். இவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்லாம கடவுளை வணங்கினாங்க. அதனாலதான் ஒரு புனிதராகவும் அவங்க ஒரு கன்னியாஸ்திரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நம்மளாம் ஒருத்தர் மேல இரக்கம் காட்டுவோம், அன்பு காட்டுவோம், கருணை காட்டுவோம். ஆனா அது செயல மட்டும் தான் இருக்குமே கண்டு இவங்க இப்ப நம்ம ரொம்ப முடியாதவங்க, வயசான காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உடல்நல சரியில்லாத நேரத்துல நம்மளும் தூக்கவே மாட்டோம், பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் வரும். ஆனா இவங்க அதை முழுக்க அவங்களுடைய உடல் நோயை குணப்படுத்துறதும், அவங்களை சரி பண்ணி உயிர் பிச்சை கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வேண்டுதல் பண்ணி அந்த அளவுக்கு இவங்களை தொட்டு தூக்கி குணப்படுத்துறதுலையும் அன்னை தெரசா ஒரு சிறந்த சமூக ஆர்வலராக விளங்கி இருக்கின்றார்கள். ஒரு பெண் கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு தான் தாயாக இருக்க முடியும். ஆனால் நாம் கருணையிட்டால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் தாயாக இருக்கலாம். அதற்கு உதாரணம் தான் கருணை கடல் அன்னை தெரசா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை அவங்க புறநோயாளிகளை, தோல் நோயாளிகளை குணப்படுத்துறதுலையும் அவங்களை எடுத்துட்டு போய் சேர்த்து சமூக இது பண்றதுலையும் நிறைய இது அதனாலதான் இவங்களை கருணை கடல் அன்னை தெரசா என்று நாம் எல்லாரோடும் அழைக்கப்படுகின்றோம். அன்னை தெரசா என்றாலே அன்பு, கருணை, மனிதநேயம், பகிர்வு, தியாகம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் அன்னை தெரசா. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.